தத்புஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆங்கிலம் 17ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி தேய்பிறை, சதுர்த்தி திதி மதியம் 1:24 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம், நாள் முழுவதும் உள்ளது. இன்று சித்த யோகம். நல்ல நேரம் மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு திசை. பரிகாரம் தைலம். சுப ஓரைகள் குரு ஓரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை. சுக்கிர ஓரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை. புதன் ஓரை காலை 10 மணி முதல் 11 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் பரணி நட்சத்திரமாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி. சந்திரன் 8இல். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. புதிய முயற்சிகளை இன்று தவிர்க்கவும். மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. குரு 2இல். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். சில இளைஞர்கள் வங்கி சார்ந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு பெறுவர். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. செவ்வாய் 4இல். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செங்கல் மணல் வியாபாரம், ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். சனி 12இல். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று செய்ய வேண்டாம். புதன் 12இல். மாணவர்கள் தங்கள் பாடங்களை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சுக்கிரன் 12இல். பெண்கள் மாமூல் பணிகளையே மேற்கொள்ளவும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். ராகு 12இல். கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம். சூரியன் 12இல். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் அவை கைகூடும். நட்சத்திர பலன். அசுபதி. நீங்கள் இன்று நினைத்ததை சாதிப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. பரணி. இன்று சந்திராஷ்டமம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. கார்த்திகை. இன்று செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், துர்க்கை அம்மன், ஆஞ்சநேயர். ரிஷபராசி. சந்திரன் 7இல்.
தேக ஆரோக்கியம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. குடும்பத்தில் வயதானவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் உடல் நலனில் கவனமும் அக்கறையும் செலுத்தவும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் உஷார் நிலைமை தேவை. செவ்வாய் 3 ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக அமையும். சனி 11 தொட்டது பொன்னாகும். இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தை தரும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபத்தை தரும். பழைய சாமான்கள் விற்பனை அங்காடி லாபத்தை ஈட்டும். தொழிலாளர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வர். அதனால் நீங்கள் ஆதாயத்தை பெறுவீர்கள். புதன் 11 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்கள் மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்கின்ற வாய்ப்பு உண்டு. சுக்கிரன் 11 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் அமர்வர். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் பதவி உயர்வு பெறுவர். சூரியன் 11 அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். தந்தை வழி சொத்தில் சிக்கல்கள் இருந்தால் அவை நீங்கிவிடும். ராகு 11 கெமிக்கல் வியாபாரம் லாபத்தை தரும். கிரைனைட் வியாபாரம் லாபத்தை தரும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. இன்று தொட்டது பொன்னாகும். தனவரவு உண்டு. நட்சத்திர பலன் கார்த்திகை. இன்று செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. ரோகிணி நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். இன்று நல்ல தனவரவு உண்டு. மிருகசீரிடம் நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று பல காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை பராசக்தி. குலதெய்வ வழிபாடு முருகபெருமான் வழிபாடு. மிதுன ராசி சந்திரன் 6 செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. இன்று மனமகிழ்ச்சி கூடும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 2 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். குரு 12 உடல் நலனில் அக்கறையும் கவனமும் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் உஷார் நிலைமை தேவை. சனி 10 செய்கின்ற தொழிலையே செய்யவும் பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும் தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. புதன் 10 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சுக்கிரன் 10 பெண்கள் புதிதாக தொழில் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். சூரியன் 10 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். ராகு 10 மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகள் புதிய முதலீடுகளை இன்று தவிர்க்கவும். நட்சத்திர பலன் மிருகசீரிடம் நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. திருவாதிரை வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். எதிலும் கவனம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. புனர்பூசம் மற்றவர்கள் மனோநலமையை
அறிந்து நீங்கள் செயல்படுவீர்கள். இருந்தாலும் அவ்வப்போது கோபம் தலை தூக்கும். நிதானத்தை இழக்க வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். குரு தட்சிணாமூர்த்தி முருக பெருமான். கடகராசி. சந்திரன் 5. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. செவ்வாய் ஜென்மத்தில். எதிலும் வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். குரு 11. தொட்டது துலங்கும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழிலில் அமோக தனலாபம் உண்டு. சனி 9. ரியல் எஸ்டேட் வியாபாரம் நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். புதன் 9. மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சூரியன் 9. அரசாங்க காரியங்கள் தொடர் முயற்சியினால் கைகூடும். சுக்கிரன் 9. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். ராகு 9. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். நட்சத்திர பலன். புனர்பூசம். பெரியோர்களுடைய ஆசி மிக முக்கியமானது. மகான்கள் வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. பூசம். நீங்கள் எதையும் திட்டம் போட்டு செயல்படுத்துவீர்கள். அதனால் செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. ஆயில்யம். நிதானம் தேவை. கவனம் தேவை. செய்தொழிலில் நேரடி கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், அன்னை பராசக்தி, முருகபெருமான், ஆஞ்சநேயர். சிம்மராசி. சந்திரன் 4. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. செவ்வாய் 12. எதிலும் நிதானம் தேவை. கவனம் தேவை. புதிய முயற்சிகள் புதிய முதலீடுகள் வேண்டாம். பஞ்சாயத்துகளில் ஈடுபட வேண்டாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தல் அவசியம். குரு 10. அரசாங்கத்தில் உத்தியோகம் செய்யும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். சனி 8. எதிலும் நிதானம் தேவை. கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. புதிய முயற்சிகளையும் புதிய முதலீடுகளையும் இன்று தவிர்த்தல் அவசியம். புதன் 8. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 8. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சியினால் அவை கைகூடும். பொறுமை தேவை. சுக்கிரன் 8. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். ராகு 8. மாமூல் பணிகளை மேற்கொள்வது அவசியம். புதிய முயற்சிகள் புதிய முதலீடுகளை இன்று தவிர்க்கவும். நட்சத்திர பலன். மகம். எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள் நீங்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. பூரம். எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். உங்களுக்கு காரிய அனுகூலம் ஆகும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. உத்தரம். எதிலும் நிதானம் தேவை. கவனம் தேவை. புதிய முயற்சிகளை இன்று தவிர்க்கவும். மாமூல் பணிகளை மேற்கொள்வது உத்தமம். இன்று சுமாரான தனவரவு உண்டு.
அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், காலபைரவர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன். கன்னிராசி. சந்திரன் 3. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. நினைத்த காரியம் கைகூடும். செவ்வாய் 11. ரியல் எஸ்டேட் வியாபாரம் கொழிக்கும். நல்ல லாபத்தை தரும். செங்கல் மணல் வியாபாரம் நல்ல லாபத்தை தரும். இன்று அமோக தனவரவு உண்டு. குரு 9. தொட்ட காரியம் கைகூடும். நினைத்தது இன்று செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சூரியன் 7. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். சுக்கிரன் 7. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். புதன் 7. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சனி 7. உங்கள் வாழ்க்கை துணை உடல் நலனில் கவனம் தேவை. தொழிலாளர்கள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் உறவினர்கள் மத்தியிலும் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். ராகு 7. மாமூல் பணிகளை மேற்கொள்வது உத்தமம். கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். நட்சத்திர பலன். உத்தரம். நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அஸ்தம். நீங்கள் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று அமோக தனவரவு உண்டு. சித்திரை. எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன். துலாம் ராசி. சந்திரன் 2. இன்று எதிலும் கவனம் தேவை. புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். மாமூல் பணிகளை மேற்கொள்வது உத்தமம். குரு 8. உடல் நலனில் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் உஷார் நிலைமை தேவை. செவ்வாய் 10. ரியல் எஸ்டேட் வியாபாரம் செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. சனி 6. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை தரும். தொழிலாளர்கள் உங்களுக்கு ஆதரவுகரம் நீட்டுவர். அதனால் உங்களுக்கு ஆதாயம் பெருகும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் உண்டு. இரும்பு சார்ந்த வணிகர்கள் லாபத்தை ஈட்டுவர். புதன் 6. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சூரியன் 6. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். சுக்கிரன் 6. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் பதவி உயர்வு பெறுவர். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். ராகு 6. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். சித்திரை. இன்று செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சுவாதி. நீங்கள் திட்டமிட்டதை இன்று செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. விசாகம். மகான்களுடைய வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். உடல் நலனில் கவனம் தேவை. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலர் பதவி உயர்வு பெறுவர். இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, ராகவேந்தர், முருகபெருமான். விருச்சிக ராசி. சந்திரன் ஜென்மத்தில். தேக ஆரோக்கியம் கூடும். மனமகிழ்ச்சி நிலவும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு.
இன்று தொட்டது பொன்னாகும். குரு 7 நினைத்த காரியம் கைகூடும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும். செவ்வாய் 9 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. சூரியன் 5 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சியினால் அவை கைகூடும். சுக்கிரன் 5 மாமூல் பணிகளை மேற்கொள்வது அவசியம். அழகு சாதன விற்பனை அங்காடிகள் லாபத்தை ஈட்டும். புதன் 5 மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சனி 5 நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனவரவை தரும். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தன லாபத்தை தரும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தினால் லாபத்தை ஈட்டலாம். ராகு 5 கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. புதிய முயற்சிகள் புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம். நட்சத்திர பலன். விசாகம் மகான்கள் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அனுஷம் நினைத்த காரியம் கைகூடும். மகான்கள் வழிபாடு உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரும். பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். தனவரவு உண்டு. கேட்டை வீண் பிடிவாதத்தை விட்டுவிடுங்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று வாராத கடன் கொஞ்சம் வசூலாகும். இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், முருகபெருமான், துர்க்கை அம்மன் குலதெய்வ வழிபாடு. தனுசு ராசி. சந்திரன் 12 எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. மாமூல் பணிகளை மேற்கொள்வது அவசியம். புதிய முதலீடுகள் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். குரு 6 உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. செவ்வாய் 8 வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது நிதானமும் கவனமும் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். சனி 4 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. நண்பர்கள் மத்தியிலும் தொழிலாளர்கள் மத்தியிலும் தொழில் கூட்டாளிகள் மத்தியிலும் பேசும்போது நிதானம் தேவை. தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். புதன் 4 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சுக்கிரன் 4 உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர், அதனால் தொழிலில் மேன்மை அடைவீர். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சூரியன் 4 அரசாங்க காரியங்கள் தொடர் முயற்சியினால் கைகூடும். ராகு 4 மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகளை இன்று தவிர்க்கவும். கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். நட்சத்திர பலன். மூலம் தெய்வ அனுகூலம் உண்டு. மகான்களுடைய தரிசனம் உங்களுக்கு மேன்மையை உண்டாக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பூராடம் ஏதிலும் கவனம் தேவை. புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்திராடம் அரசாங்க காரியங்கள் சற்று தாமதமாகும். தொடர்ந்து முயற்சித்தால் அவை கைகூடும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, முருகபெருமான், ஷீரடி சாய்பாபா, ஆஞ்சநேயர். மகர ராசி. சந்திரன் 11 இஷ்டார்த்த சித்தி. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நீங்கள் நினைக்காத சில விஷயங்கள் நடக்கும். அதே சமயம் உங்களுக்கு நல்ல தனவரவு உண்டு. மனமகிழ்ச்சி கூடும்.
குரு 5ல் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. நிதி சம்பந்தமான நிறுவனங்கள் லாபத்தை ஈட்டும். செவ்வாய் 7ல் ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் லாபத்தை தரும். சனி 3ல் நினைத்த காரியம் கைகூடும். இரும்பு சம்பந்தமான வணிகம், நிலம் சம்பந்தமான முதலீடு லாபத்தை தரும். தொழிலாளர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். அதனால் நீங்கள் லாபத்தை ஈட்டுவீர்கள். புதன் 3ல் மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சூரியன் 3ல் அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். சுக்கிரன் 3ல் மாமூல் பணிகளை மேற்கொள்வது அவசியம். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். ராகு 3ல் கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். உத்திராடம் நினைத்த காரியம் கைகூடும். அரசாங்க காரியங்கள் தாமதமின்றி நிறைவேறும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். இன்று நல்ல தனவரவு உண்டு. திருவோணம் நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். உங்கள் பொறுமையால் நீங்கள் உத்தியோகத்தில் மேன்மையுறுவீர். பதவி உயர்வு கிடைக்கும். இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. தனவரவு உண்டு. அவிட்டம் தொட்டது பொன்னாகும். சில இளைஞர்கள் வெளிநாடு சென்று பொருள் ஈட்டுவர். அதற்கு வாய்ப்பு கிடைக்கும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல உத்தியோக அமைப்பு கிடைக்கும். திருமணமாகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். எல்லா வகையிலும் ஏற்றம் காண்பீர். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், அன்னை பராசக்தி. குலதெய்வ வழிபாடு. கும்பராசி சந்திரன் 10ல் தனலாபம் உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 4ல் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. எதிலும் அவசரப்பட வேண்டாம். செவ்வாய் 6ல் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் லாபத்தை தரும். சனி 2ல் உடல் நலனில் கவனம் தேவை. தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். வண்டி வாகனத்தில் கவனம் தேவை. எதிலும் நிதானம் தேவை. புதன் 2ல் உங்களுக்கு நல்ல குணம். நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சுக்கிரன் 2ல் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். சூரியன் 2ல் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சியினால் அவை கைகூடும். ராகு 2ல் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். நட்சத்திர பலன். அவிட்டம் நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நீங்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம். நிதானமாக இருந்தால் பல காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சதயம் திட்டம் இட்டு எதையும் செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். இன்று நல்ல தனவரவு உண்டு. பூரட்டாதி நினைத்த காரியம் கைகூடும். மகான்கள் வழிபாடு ஏற்றதாக அமையும். உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். நிதானம் தேவை. கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், முருகபெருமான், துர்க்கை அம்மன், ஆஞ்சநேயர். மீனராசி சந்திரன் 9ல் செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. குரு 3ல் உடல் நலனில் கவனம் தேவை. குடும்பத்தில் வயதானவர்கள் இருந்தால் அவர்களுடைய உடல் நலனில் கவனமும் அக்கறையும் தேவை.
செவ்வாய் 5ல் ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், செய்தொழில் சுமாரான லாபத்தை தரும். சனி ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை, நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். புதன் ஜென்மத்தில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். இருந்தாலும் மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நலம் பயக்கும். சூரியன் ஜென்மத்தில் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சியினால் அவை கைகூடும். சுக்கிரன் ஜென்மத்தில் பெண்கள் எதையும் யோசித்து நிதானித்து முடிவெடுக்க வேண்டும். புதிய முயற்சிகளை இன்று தவிர்க்கவும். மாமூல் பணிகளை மேற்கொள்வது அவசியம். ராகு ஜென்மத்தில் கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். நட்சத்திர பலன். பூரட்டாதி வாகனங்களுடைய வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்திரட்டாதி வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. புதிய முயற்சிகளை இன்று தவிர்த்தல் அவசியம். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. ரேவதி பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், முருகபெருமான், காலபைரவர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன். குலதெய்வ வழிபாடு. 12 ராசி அன்பர்களும் இன்று வியாழக்கிழமை ஆகையால் உங்கள் ஊரில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று அங்கு தெற்கு முகமாக வீற்றிருக்கும் குரு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் புஷ்பம் சாற்றி, கொண்டை கடலை மாலை சாற்றி, பசுனை தீபம் ஏற்றி வணங்கினால் குடும்பத்தில் உள்ள அனைத்து சிக்கல்களும் நீங்கும், தனவரவு மிகும், சுப பலன்கள் நடக்கும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.